இந்த தேர்தலுக்கு முன்பாக எந்தவித நெருக்கடியை நமக்கு கொடுக்கலாம், எப்படி நமக்கு நெருக்கடிகளை செய்யலாம் என்று ஒன்றிய அரசு துடித்துக் கொண்டிருக்கிறது. நம்முடைய பொறுப்பாளர் சித்தார்த்தன் அவர்கள் சொன்னது போல மும்மொழி கொள்கையை திணிக்கின்ற வகையில் நமக்கான நெருக்கடியை துவங்கியிருக்கிறார்கள் ஒன்றிய அரசு. நமக்கு கொடுக்க வேண்டிய நிதியை தராமல் ஏமாற்றுகின்ற காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். நேற்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கடலூரில் உரையாற்றுகின்ற பொழுது ஒரு போர் எச்சரிக்கை கொடுப்பது போலவே ஒரு செய்தியை சொன்னார்கள். நீங்கள் இந்த நெருக்கடியை கொடுத்தால் நாங்கள் வழிபடா இயக்கம் நடத்துவதற்கு ஒரு நிமிடம் ஆகமாக என்ற செய்தியை வைத்திருக்கிறோம். காரணம், நம்மிடத்திலிருந்து வரியை கொள்ளையடித்து வைத்துக் கொண்டு நமக்கு சேர வேண்டிய பணத்தையும் தராமல் நம்மை எப்படியெல்லாம் இன்னும் பின்னோக்கி இருந்து செல்கின்ற பணியை செய்யலாம் என்று துடித்துக் கொண்டிருக்கிறது ஒன்றிய அரசு. இந்தியாவில் ஒரு மிக சிறந்த மாநிலமாக முத்தமிழறிஞ தலைவர் கலைஞர் அவர்கள் ஏற்படுத்திய கட்டமைப்பு காரணத்தினால் இன்றைக்கு தமிழகம் முன்னணியில் இருக்கிறது. அதை இன்னும் முன்னணிக்கு கொண்டு செல்வதற்கு தொழில்துறையிலே உலகளாவிய தொழில் முதலீடுகளை கொண்டு வருவதாக இருந்தாலும், நம்முடைய மாணவர்களுடைய கல்வியை உயர்த்துவதற்கு புதுமைப்பெண் திட்டம், தமிழ் புதன் திட்டம் மூலமாக 100% பேரும் கல்லூரி கல்வியை பெறுகின்றவர்களாக வர வேண்டும் என்று திட்டங்களை கொண்டு வருவதாக இருந்தாலும், நம்முடைய முதலமைச்சர் நிறைவேற்றுகின்ற திட்டங்கள் அவர்களுக்கு கண் உறுத்தலாக இருக்கிறது. எனவே நம்முடைய தமிழ்நாட்டை பின்னோக்கி செல்வதற்கான காரியங்களை செய்வதற்கு தான் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்களை எதிர்த்து போரிடுவது ஒரு பக்கம் என்றால், இன்னொரு புறம் தேர்தலுக்கான பணியையும் நாம் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அதற்கான பணியை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் துவங்கிவிட்டார்கள். அவர் சொல்லுகின்ற வழியில் நாம் பணியாற்றினாலே மிக சிறப்பான முறையிலே நம்முடைய கடமைகளை செய்யலாம்.